நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க முடியாது என்று சபாநாயகர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ராஜேஷ், திட்டவட்டமாக சபாநாயகர் இது குறித்து மக்களவையில் விவாதிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்னதாக கேள்வி நேரம் முடிந்த பிறகு இது பற்றி பேசலாம் என்று தெரிவித்திருந்தார். தற்பொழுது திட்டவட்டமாகவே மக்களவையில் இது குறித்து விவாதிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். என்ன நடக்கிறது, முழு விவரங்கள்? நான் முன்பே குறிப்பிட்டது போல மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் விவகாரம் தற்போது டெல்லியிலே நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் எதிரொலித்திருக்கின்றது. குறிப்பாக மாநிலங்களவை, அதாவது மக்களவையை பொறுத்தவரையிலே சபாநாயகர் ஓம் பிர்லா திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். திருப்பரங்குன்றம் விவகாரம் நீதிமன்ற விசாரணையில் இருக்கிறது. நீதிமன்ற விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தொடர்பாக மக்களவையிலே விசாரிக்க, அது சம்பந்தமாக நாம் விவாதம் நடத்த முடியாது என்று சபாநாயகர் ஓம் பிர்லா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் தொடர்பான அந்த விவகாரம் நிலுவையில இருக்கின்றது எனவும் அது தொடர்பாக விவாதிக்க அனுமதிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதையும் மீறி தமிழ்நாட்டு எம்பிக்கள் தொடர்ச்சியாக முழக்கம் எழுப்பிய காரணத்தினாலே மக்களவை நடவடிக்கைகளை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைத்து சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவிட்டிருக்கின்றார். தமிழக எம்பிக்கள், குறிப்பாக திமுக கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து அவையிலே குரல் எழுப்பி வரக்கூடிய காரணத்தால் தொடர்ந்து அவையை நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக தற்போது அவையை 12 மணி வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். முன்னதாக அவை தொடங்கிய உடனே கேள்வி நேரம் தொடங்கியது. கேள்வி நேரம் தொடங்கிய போதே திமுக எம்பிக்கள் கூட்டாக எழுந்து சென்று சபாநாயகர் இருக்கையின் முன்பாக நின்று கொண்டு திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டிலே பெரிய விஷயமாக மாறிவிட்டது, அது பற்றி இங்கே விவாதிக்க வேண்டும், மத்திய அரசு என்ன கருத்து சொல்கிறது என தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வந்தார்கள். ஆனால் சபாநாயகர் ஓம் பிர்லா அனைவரும் இருக்கைக்கு செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வந்தார். ஆனாலும் கூட சில கேள்விகள் எழுப்பப்பட்டு சில பதில்கள் மற்ற எம்பிக்கள் அது விவாதிக்கப்பட்டது. ஆனால் திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக எந்த ஒரு பேச்சும் எழவில்லை. இந்த நிலையில தான் அவை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.